எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே என்ற பாடலை பாடும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நாம் அவரிடத்துல அவருடைய நாமத்தின் பேரிலே நாம் ஜெபிக்கும் பொழுது வேண்டுவதை பார்க்கிலும் நினைக்கிறதை பார்க்கிலும் அவர் அதிகமாக செய்கிற தேவன். எதிர்பார்த்த முடிவை நமக்கு அருளுகிற தேவனாயிருக்கிறார். அவரை நாம் பாடுவோம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. என்னில் நற்கிரியை தொடங்கினவர், குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கினவர், கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், என்படியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. வேண்டுவதை பார்க்கிலும்
அதிகமாக நினைப்பதை பார்த்திலும் அதிகமாக வேண்டுவதை பார்த்திலும் அதிகமாக நினைப்பதை பார்த்திலும் அதிகமாக செய்ய வல்லவர் நீ, செய்ய வல்லவர் செய்து முடிப்பேன், செய்ய வல்லவர் நீ, செய்ய வல்லவர் என் செய்து முடிப்பேன், எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, செய்து முடிப்பேன், யெகோவாயிரே, முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாரும் எழுந்து இந்த கடைசியில் பாடுவோமா? பலம் தலையா பராக்கிரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் தான் ஆகும். இந்த 2021 வருஷத்துல எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றி முடிப்பவர் நீர்தான் ஆண்டவரே. அவர் மாத்திரம்தான். நம்முடைய பலன், நம்முடைய புரோகிரம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் வீண். அவர் செய்வது மாத்திரம். பலத்தால் செய்ய முடியாதையா எல்லாம் சாலமா? பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்ய முடிப்பேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாம் சொல்லமா? யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பேன். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இந்த காலங்களில் அவரை ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனை போகிறோம். இந்த ஆராதனையின் மிக முக்கியமான நேரம் கர்த்தரை ஆராதிப்பதுதான். ஆகவே எல்லாம் வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவர் துதி ஸ்தோத்திரத்தினால நம்ம மயப்படுத்தும் தேவாதி தேவன், அக்கடத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர். இந்த காலங்களில் துதிக்க நம்ம மகிமை எல்லாருக்கும் செலுத்தப்பட வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து ஆண்டவரை பாடி உயர்த்த போகும். ஆராதிக்கும் பொழுது எல்லாரும் ஆராதிப்போம். ஆண்டவரை இப்படிலாம் சொல்லி உயர்த்தணுமோ இப்படி உயர்த்தும் நாமத்தை போற்றும். தேவ சமூகத்தில் யாரும் அமைதியாக ஆராதனைக்குள்ள வந்தவர்கள் எல்லாரும் ஏதாவது வார்த்தை சொல்லி கர்த்தரை பசுத்தாய் பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்நிய பாஷையில பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நல்ல சத்தத்தை பாடி அந்நிய பாஷையில பாடி கர்த்தரோடு கொடுத்த பாஷையில பாடி கர்த்தரை ஆராதி. தேவாவிய நாமத்தில் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
எல்லா கதை சுத்தமாய்ப்படுத்துவோமா? ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ராஜாதி ராஜனே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவல்ல தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆட்சிக்கு நிறைந்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவர் அப்பா, நீ வல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே ரிபாதா பாரா 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 கதா ஷபரா பாரா கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஓரா பாரா துரா பாரா கதா ராமா ஷபரா பாரா கதா ராமா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜனே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவல்ல தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே துதிக்கிறோம் ஐயா. ஆட்சி நிறைந்தவரே துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிபாலா பாரா 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 மஷாரா பாரா கதா ராமா கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஓரா பாலா கதா ராமா ஷபரா பாலா கதா ராமா ரே கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஓரா பாலா கதா எல்லாத்துக்கும் எல்லாரும் வணக்கத்திற்கு துதிப்பதா. எல்லாரும் வாய்ப்பு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. ஓரா பாலா கதா ராமா ஷபரா பாலா கதா ராமா ரே கதா ராமா. ஓரா பாலா கதா கதா ராமா ஷபரா பாலா கதா ராமா ரே கதா ராமா. ஓரா பாலா துரா பாலா கதா ராமா ரே கதா ராமா ஷபரா பாலா கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிபா பாபா தரா சந்தலா கதா ராமா ஷபரா பாலா கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிபா பாபா தரா சந்தலா கதா ராமா ஷபரா பாலா கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரிபா பாபா தரா சந்தலா கதா ராமா ரே பாலா கதா ராமா ரே கதா ராமா. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா.
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வேலைகளிலிருந்து தள்ளி விட்டுருப்பார்னா இன்னைக்கோ நம்ம ஆயிருப்போம். மையேறிய திரை அணையாத கர்த்தர், நெறிந்த நாணலை முறியாத தேவன் நம்மை தூரம் பாதுகாத்துறாரு. நாம் இருந்த தாழ்மை யோசிச்சு பார்ப்போம். எந்த நிலைமையில இருந்தோம், இன்றைக்கு நாம் இப்படி இருப்பது ஆண்டுடைய பெரிய கிருபை. இங்க வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் எல்லாம் அவராலே உண்டானது. அதை என்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கவே முடியாது. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் எல்லாரும் வாய்த்து ஸ்தோத்திரம் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகலாம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க, முந்திர நிலைமையை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் வைத்த நிலைமையை யோசிச்சு பார்ப்போம். எல்லா வாய்ப்பும் ஸ்தோத்திரம் பண்ண, எல்லா துதிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லா வாய்க்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லா துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரத்தை மாத்திரம் செலுத்தும். எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்த காலையிலே ஸ்தோத்திரங்களை மேம்படுத்தான் சொல்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நான் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையில் எங்களை நோக்கி பார்த்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, ஏராளம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ராபா காதா ராமா ஷாபா ராபா லகாதா ராமா ரேகாதா ராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah. Praising the Lord we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, praising the Lord we sing hallelujah, sing hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praising the Lord. துதிப்பாடு போனா எல்லா துதிப்பாடு எல்லா சத்தத்தை வைத்து துதிப்பாடு போனா துதிப்பாடு போனா அல்லேலூயா அல்லேலூயா. துதிப்பாடு போனா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதிப்பாடு போனா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதிப்பாடு போனா அல்லேலூயா அல்லேலூயா ராஜாதி ராஜனே கண்டாதி கண்டே
ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya ஓடி வாழ்க ராஜா
Babadara Sandalo, Rimadara Shandala Ragadarama, Riba Babadara Sandala Ragadarama. Hallelujah. உம்மை தொழுதுள்ளோம் அப்பா. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர், நீ மகத்துவமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே, பெரிதாயினோ எல்லாம் நீரே, என் ஜீவியம் மாற்றுவேனே, எனக்கெல்லாம் இயேசுவே. Hallelujah. Thank you, Lord. Orabala katarama shandala katarama. அப்படியே சமுத்திரம் எல்லாம் மனகால் பண்ணாமா, எல்லாரும் மனகால் படி. இந்த கால்வாரம் நோய் பாரு மனகால் படி, எல்லாரும் மனகால் படும். கரைகளை கூப்பி எல்லாம் நீங்க ஆண்டவரே. இந்த காலையில் இயேசுவை பார்த்து நான் சொல்ல போறோம், எல்லாம் நீர் தான். எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் உற்ற நண்பனும் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அவர் எல்லாவற்றுக்கெல்லாம் ஆனவர். மற்றவர் வந்திருக்கிறார், அவரை ஆவிக்குரிய கண்களால் தரிசி. என் வாழ்க்கையின் சின்ன காரியமானாலும் சரி ஆண்டவரே, பெரிய காரியமானாலும் சரி ஆண்டவரே, நீங்க தான்ப்பா. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே சொல்லலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தான்ப்பா, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், அவரை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். யெகோவா ஈரே எல்லாவரும் பார்த்துக் கொள்ளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரம் பேசும் ஆண்டவரே, நீங்க தான். என் வருங்காலம் காரியங்கள் எல்லாம் நீங்க தான், என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சின்ன பல எல்லாரும் வாயிலை திறந்து அவர் பாசனம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் எனக்கு நீங்க தாங்க. மனுஷன் நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு, மனிதர் நம்பி மோசமான நாட்கள் உண்டு ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறது எல்லாம் இயேசுவை சொல்லாமா, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே, சிறிதும் பெரிதாயினோ எல்லாம் நீரே, என் ஜீவியம் மாற்றுவீரே, எனக்கெல்லாம் இயேசுவே. எல்லாம் சொல்லலாமா, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே, சிறிதும் பெரிதாயினோ எல்லாம் நீரே, என் ஜீவியம் மாற்றுவீரே, எனக்கெல்லாம் இயேசுவே. எல்லாரும் வாயிலத்தை ஆராதிங்க, எல்லாரும் கத்திரி மகிமைப்படுது, எல்லாரும் வாயிலத்தை கத்திரி ஆராதிப்போம். எல்லாரும் எல்லாரும் சரத்தை உயர்த்தி ஆண்டவர் எப்படிலாம் உயர்த்தணும், எப்படிலாம் சொல்லி போற்றணுமோ, எப்படிலாம் மகிமைப்படுத்தணும், அப்படியே போற்றுவோம், அப்படியே மகிமைப்படுத்துவோம்.
பசுத்தாய் பற்றி எல்லா தேவனுடைய அந்நிய பாசலை பாடி கத்தரை ஆராதிப்போம். எல்லா பசுத்தாய் பற்றி எல்லாரும் அந்நிய பாசலை பாடிக்கும். எல்லா பசுத்தாய் பற்றி எல்லாம் பசுத்தாய் பற்றி எல்லாம் ஓ ஹalleluya. அந்த காலவெளியிலே தேவ ஆவியான ஆசீர்வாதம் ஓ ரபல கதரம ஷபல பல கதரம 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 ஓ ரபல ரபல கதரம ஷபல பல கதரம ஓ ரபல 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 ரசந்தல கதரம ஓ ரபல ரபல சந்தல சபல ரபல விபில ரபல விபில ரபல விபில ஓ ரபல ரபல விபில ரபல விபில ஓ ரபல ரபல சந்தல ரபல சே ரிமா மாமா மதர சந்தல கதரம ஓ ரபல ரபல சந்தல கதரம ஓ ரபல ரபல சந்தல கதரம பாபா சந்தல பாபா சே Rabalala sandala rakadalama Shabala Baba Baba Dara Sandala Rakatarama Odi Baba Baba Dara Se Rimada Dara Shandala Rakatarama Odi Baba Baba Dara Se Rimada Dara Shandala Rakatarama Baba Baba Dara Se Odi Baba Baba Dara Sandala Hallelujah Appavum neere Ammavum neere Appavum neere Ammavum neere Nanundal pillai enno Nanundal pillai enno Yesu Appa nanummai paakireen Hallelujah.
ஆண்டவரே, இந்த காலவெளி சகல கணத்தையும் மகிமையும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு எடுத்துள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அவக்காரோ இந்த காலவெளியிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதே வார்த்தையை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். யோவேலின் திருசந்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய 2 வசனங்களையும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். யோவேல் திருசந்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனங்களையும் வேதத்தை வைத்து எல்லாருமே திறந்து வாசிக்கணும். பிரசங்கிக்கும் பொழுது பைபிளை திறந்து பார்க்கணும், வசனங்களை பார்க்கணும். மூடி வச்சுட்டு நான் சொல்கிறத மாத்திரம் கேட்கக்கூடாது. நீங்களும் பைபிளை திறந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கட்டாயம் வாசிக்கணும். 26, 27 சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்ட போதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்த வாரத்திலும் இதே வார்த்தையை தியானித்தோம். என் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது யார் தேவனுடைய ஜனம் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம். எப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்து இவர்கள் என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நான் நீங்களும் தேவனுடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம் தேவனுடைய வார்த்தைகளே நாம் தியானித்தோம். நாட்களிலே அவருடைய ஜனமாய் இருப்போமாக மாத்திரம் ஆண்டவர் நம்மை பார்த்து இது என் ஜனம் என்று சொல்லத்தக்கதான அனுபவத்தில் இருந்தால் மாத்திரமே நீ வரப்போகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கமடைந்து போவதில்லை என்பதாக நான் பார்க்கிறோம். மற்ற எல்லா காரியங்களும் வெட்கப்பட்டு போகிற காலத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இதே வசனத்தின் இதே அதிகாரத்தின் இந்த வசனத்தின் மேற்பதில் ஒரு வசனத்தை சொல்லி அதிலிருந்து அந்த ஜனம் என்கிற காரியத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து முடியாய் விரும்புகிறேன். 18ஆம் வசனம், யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று எழுதப்படுகிறது. தமது ஜனத்திற்காக, தமது ஜனம், தமது ஜனம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே தேவன் தமது ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அந்த என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து அவர்கள் எந்த விதத்திலே வெட்கமடைவதில்லை, அல்லது ஆண்டவர் தமது ஜனத்திற்கு என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய இருக்கிறார் என்பதை இந்த காலவெளியிலே நான் உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாய் விரும்புகிறேன். வரப்போற காலங்கள் மிகக்கூடிய காலங்கள். எல்லாம் அறிந்திருக்கிறோம். பலவிதமான தீங்குகள் தேசத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவைகள் ஏற்கனவே வந்து ஜனங்களை பால்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே தேவன் தமது ஜனத்திற்கு செய்ய இருக்கிற காரியத்தை நான் நீங்களும் அவருடைய ஜனமாக நாம் அடைய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எல்லாரையும் பார்த்து தமது ஜனம் என்று சொல்ல, தமது ஜனம், என் ஜனம் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அந்த ஜனத்தை தான் தமது ஜனத்திற்கு தேவன் செய்ய போகிற காரியங்கள் இந்த உலகத்திலே ஆச்சரியமானவைகள். அது மாத்திரமல்ல, அதை சாதாரணமான விதத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. அது தமது ஜனத்திற்காகவே தேவன் தருகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தமது தேசத்துக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிப்பார் என்று எழுதப்படுகிறது. நீ வரப்போகிற நாட்கள் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு நாட்கள், தமது ஜனத்தை கடாட்சிக்கிற நாட்கள், தமது ஜனத்திற்கு நன்மை செய்கிற நாட்கள்.
தமது ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிற நாட்கள். அவை நானும் நீங்களும் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையை திரும்ப திரும்ப தியானிங்கள். நான் எனது ஆண்டவர் என்று சொல்லுகிறதல்ல, அவர் நம்மை பார்த்து இது என்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும். யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றார் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்தை தியானித்தோம். அதை திரும்ப திரும்ப தியானித்து நான் நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருப்போமானால் அந்த தேவ ஜனத்திற்கு, தமது ஜனத்திற்கு தேவன் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை பார்ப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போற நாட்களே அது அனுபவிக்கத்தக்கதாக நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது வாசியங்கள் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நல்லா கவனிங்க. நான் இன்னைக்கு சொல்ல போற வார்த்தை தமது ஜனம், தமது ஜனம், தமது ஜனம். அப்ப நம்ம ஒரு ஜனமா இருப்போமானா தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரா? பலன் கொடுப்பார். 2021 வருஷத்துல தேவ ஜனம், தமது ஜனத்திற்கு தேவன் என்ன கொடுக்க போறாரா? பலன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமா பலன் கொடுப்பாரு, சரீர பிரகாரமா நிச்சயம் வராங்க பலன் கொடுப்பார். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் பலனற்று போகிற காலத்தில் வாழ்ந்துக்கிறோம். பலனற்று போகிற காலங்கள், உள்ளான மனிதனே பலவீனமடைந்து போகிற காரியங்கள், உலகத்தில் ஏற்படுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் சோர்ந்து போவதனாலே அவன் பலன் அற்று போகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த கடைசி நாட்களிலே தமது ஜனத்திற்கு என்ன கொடுக்க போகிறாரோ? பலன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு என்ன கொடுப்பார் அவரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சரீரத்திலும் பலன் கொடுப்பார், ஆவியில நினைச்சு வராங்க பலன் கொடுப்பார். நீ கேட்கிற ஆண்டவர் வருஷத்துல எனக்கு தமது ஜனமா இருக்கிறேன், எனக்கு நிச்சயமா நினைச்சுவாரு பலன் கொடுப்பார். அதுதான் 68ஆம் சங்கீதத்தில் எழுதப்படுகிறது. வாசிங்க 68ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, நான் சொல்றதெல்லாம் தம்முடைய ஜனத்தை பத்தி தான் சொல்ல, தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் எதை தருகிறார்? சத்துவத்தையும் அருளுகிறவர், பலனை தருகிறவர். இந்த வருஷம் பலவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டோடைய கேட்டு ஆண்டோட என்ன செய்ய, பலன் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும். சாப்பிட்றதுனால பலன் வரப்போறது இல்லை. என்னென்னமோ சூப்பராக போட்டு குடிச்சுமே என்ன இருக்குங்க, ரொம்ப பலவீனமா நல்லா சாப்பிட்றாங்க, ஆனாலும் என்ன இருக்குது? ரொம்ப பலவீனம்ன்றாங்க. அந்த பலன் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தினால தேவன் நினைச்சு வரவங்களை நிரப்புவார். இயற்கை அப்பாற்பட்ட பலன், தேவனுடைய பலன் நம்ம நிச்சயமா என்ன செய்யும்? தாங்கும். அவருடைய பலன் கடைசி நாட்களில் ஜனனுடைய நிலைமை என்ன? ஏசாயாவின் திருப்புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவன் என்ன கொடுப்பாரா? பலன் கொடுப்ப. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர். சோர்ந்து போற நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தேவன் பலனை கொடுக்கிற நிலைமை. பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில பல நெருக்கங்கள், ஏதோ ஒரு காரியம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, பலவீனப்படுத்தினது. அவே ஆண்டவர் நோக்கி ஒரு 3 முறை வேண்டிக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலனை செய்யும் பூர்ணமாய் விடும். ஹல்லேலூயா. அது பிறகு அவர் கேட்கவே, அது பிறகு அவருடைய வாழ்க்கையில அவருடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் என்னவாய் விளங்கினது? பூர்ணமாய் விளங்கினது. இந்த காலையிலே கர்த்தர் செய்ய போற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் என்ன செய்யும்? விளங்கும். தேவன் தன்னுடைய பலத்தை தருவார். அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துல நம்முடைய பலவீனங்கள் நீங்க வேண்டும். காரணம், ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரா? பலன் தருவார், பலன் தருவார். அப்ப நான் சொல்ல போல போன வாரம் தியானித்த போல, நான் அவருடைய ஜனம், என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருமானால், அதை நாம் தக்க வைத்துக் கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த பலன் வேண்டுமோ அந்தந்த நேரத்துக்கு அவ்வளவு பலனை தேவன் தருவார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்க விசுவாசத்தோட என்ன செய்யணும்? கேட்கணும். வசனம் சொல்லுது, அவங்க கேட்ட வசனம் பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஏன்னா
விசுவாசத்தை என்ன செய்யலாம்? விசுவாசத்தோட என்ன செய்யல? கேட்கல. எனக்கு அப்படி சொல்லும் பொழுது எனக்கு கர்த்தர் பலன் தருவார். பலவீனமா இருக்கிற எல்லாரும் உங்க உள்ளத்துல ஃபீல் பண்ணும், நிச்சயமா ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன நினைச்சு பாருங்க, பலப்படுத்த போறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துவாரு. சரீரத்துல பலவீனம் நீங்கும். விசுவாசிங்க. கர்த்தர் சொல்றார், தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கும். பவுலுக்கு கொடுத்தார். பலவீனம் தான்ப்பா, உனக்கு பலவீனம் தான், ஆனா என் பலன் பூர்ணமான. அது பிறகு நீ பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, எல்லா சோதனை, எல்லா போராட்டங்கள், எல்லா நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பலன் அவனுக்கு போதுமானதாக காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவன் தன்னுடைய பலத்தை தருவார்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அவருடைய பலத்தை தருவார். யாருக்குன்னா தம்முடைய ஜனம். யாருக்கு சொல்லப்படுகிறது? தம்முடைய கிளைம் ஆண்டவரே நான் உம்முடைய ஜனம். அப்ப எனக்கு தேவையான பலனை தாரும். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை குறித்து எழுதப்படுகிறது, தேவன் பலன் தருவார். இதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை ஒரு நிபந்தனை வாசிங்க. அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம், அந்த கடைசி வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அப்ப தேவன் நம்ம தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் நீங்களும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிறது என்றால் என்ன? காத்திருக்க என்ன? பெற்றுக்கொள்ள வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. காத்திருக்குதல். அதே சமூகத்துல நானும் நீங்களும் ஜபத்தோடு வேத வாசிப்போடு தேவ சோதனை செய்யணுங்க, காத்திருக்கணும். பலவீனம் பலவீனம் சொல்ற ஆண்டவர் சமூகத்துல அப்படியே வெயிட் பண்ணி, ஒருவேளை பலவீனமான சூழ்நிலையா வேதத்தை திறந்து உட்காந்து வாசி. கொஞ்ச நல்ல தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை அறியாம தேவ பலன் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. பசுத்தாய் பெற்ற பிள்ளைங்க நல்ல ஆவியில நிரம்பி செவீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி உங்களை தாங்குவதை நீங்க இந்த வருஷத்துல உணர்வீர்கள். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன கொடுப்பாரு? பலன் தருகிற தேவன். ஆகவே அவர் காத்திருக்க வேண்டும். ஏதோ காரியங்களை காத்திருக்கிறோம், அப்படிதானா? எங்கெங்கயோ போய் காத்திருக்கிறோம், ஏதோ விஷயங்களை காத்திருக்கிறோம். தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் காத்து வேத வசனத்தை வாசிக்க, ஜெபிக்க, அப்படியே தேவ சமூகத்தில் வேதம் சொல்வது சும்மா இருப்பதே உடைய பலன் என்று எழுதப்படுகிறது. சும்மா இருந்தாலே தேவ சமூகத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே அது நமக்கு என்ன உண்டாகிறதா? பலன் உண்டாகிறது. இந்த வருஷத்துல பழகும். தேவ சமூகத்துல காத்திருக்க, தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க காத்திருக்கும். அந்த வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, தேவ சமூகத்துல காத்திருந்து படிக்கும் பொழுது, அது தருகிற ஒரு வார்த்தை போதும், உங்க வாழ்க்கையில ஒரு புது பலனை தேவன் தந்துரும். நீங்க 1 ராஜாக்களின் புத்தகத்துல நான் வாசிக்கும் பொழுது எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா சூறை செடியின் கீழாக எசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவன் போய் படுத்துக் கொண்டதை பார்க்கிறோம். சோர்ந்து போய், வேதம் சொல்வது ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா உன் பலன் என்ன செய்யும்? குறுகி போகும். அதே போல பலன் குறுகி போன நிலைமையிலே அவன் போய் கிடக்கிறான். ஆண்டவர் தூதனை அனுப்பி சாப்பாட்டை கொடுத்து எழுப்புகிறார். அவன் திரும்பி படுத்துக்கிட்டான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப 2ஆம் தினம் வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். வசந்த வாசிங்களா? என்ன தெரியுது? தூதன் எழுப்பி சாப்பாட்டை கொடுத்தான். எத்தனை வேளை சாப்பாடு? சத்தமா சொல்லுங்க. 1 மாசத்துக்கு தேவையான ரொட்டியை சுட்டு கொடுத்தானா? நார்த் இந்தியா போயிட்டு வரும்போது அங்கேருந்து ரொட்டி சுட்டு தருவாங்க. 3 நாள் ட்ரெயின்லேயே போகணும் பாஸ்ன்னு சொல்லி அவங்க சுடுற ரொட்டியும் அவங்க போடுற கிழங்கும் கெட்டு போகாது. நம்ம சுட்டோம்னா நம்ம தான் போயிடும். அழகாக சுட்டு தனியாக பேக் பண்ணிடுவாங்க. சில பார்த்தீங்கன்னா கட்டுச்சோறு ஆக்கி சாப்பிட்ற ஆட்கள் அவன் 3 நாள் எடுத்து. இங்கே அப்படி இல்லை, ஒரு நேரம் சாப்பாடு. எவ்வளோ நேரம் சாப்பாடு ஆண்டு கொடுத்தாரு? ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாரு. எத்தனை நாள் நடந்தா? 40 நாளா? வசனத்தை சரியா சொல்லுங்க. 40 நாள் இரவும் பகலும்
இந்த ஒரு நேர சாப்பாடு அந்த 40 நாள் இரவும் பகலும் நடப்பதற்கு அவனுக்கு என்ன கொடுத்தது? பலன் கொடுத்தது. அதான் சொன்னேன், தேவ சமூகத்துல நம்ம காத்திருப்போமானால் தேவன் வசனமாய ஆகாரத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை போதும் அந்த நாள் வர்ற பிரச்சனையை நாம் சந்திப்பதற்கு. அந்த ஒரு வசனம் போதும் அன்னைக்கு நம்ம வேலை போகும்போது வருகிற எல்லா காரியத்தையும் நம்ம மேற்கொள்வதற்கு. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தை படித்து, அதான் ஆகாரம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஆராதனைக்கு வரணும்? தேவனுடைய வார்த்தை கேட்கிறீர்கள். இந்த வாரம் என்னென்ன காரியங்கள் சந்திக்க போறோமோ தெரியாது. நீங்க பெற்றுக்கொள்கிற வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். அங்கதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறவிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், தேவ சமூகத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனுடைய வார்த்தையை காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாள் முழுவதும் அது பலனா இருக்கு. என்ன சொல்றோம்? இன்னைக்கு பலனே இல்லை, அவங்க சொன்னாங்க எனக்கு தாங்கவே முடியல, போச்சு எல்லாம். யாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை வருஷ விசுவாசிகள். ஏன் அப்படின்னா தேவ பலன் இல்லை. ஆனா இந்த 2021 வருஷத்துல அப்படி இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்க போகிறார். நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆகாரத்தை கொடுத்தாருன்னா 40 நாள் இரவும் பகல் நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்தது யோசிப்போம். அப்ப எவ்வளவு பலப்படுத்தினார். இதான் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தேவனை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே காலை எழும்பி இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை தருகிறார். நான் சொன்னேன் போன வாரம் மேய்ச்சலி ஜனம் காலை எழுதி மேலும் ஆண்டவருக்கு என்ன சாப்பாடை தர்றாரு, என்ன வசனம் தர்றாருன்னு சொல்லி பைபிளை படிக்கணும். சும்மா அங்கங்க பரட்டக்கூடாது, படிக்கணும். ஒவ்வொரு பகுதியாக படித்துக்கொண்டே வர வேண்டும். அந்த ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையினால பிழைப்பான். அப்படிதானே? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அப்ப சாப்பிடணும் தான், அதனால எல்லாம் ஆகாது. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவன் இந்த 2021 வருஷத்துல தமது ஜனத்திற்கு நல்லா ஸ்பெஷலா சொல்ல, தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரா? பலன் கொடுப்பாரு. எத்தனையோ பேர் பலவீனமா போகலாம் அந்த உலகத்துல, அவங்க எப்படி இருப்பாங்களோ தெரியாது. ஆனால் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்கும்படியாய் காத்திருக்கும் அவசியம். அடுத்தபடியாய் அதே வசனத்தை பின்பகுதி சொல்லப்படுகிறது. வாசிங்க 29:11 சங்கீதம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். என்ன கொடுப்பாரா? சமாதானம் அருளி அவர்கள் என்ன செய்வாங்க? அப்ப இன்னைக்கு உலகத்துல ஆசீர்வாதம் என்பது என்ன நினைக்கிற? ஆசீர்வாதம்னா பெரிய வீடு இருக்கணும், பங்களா இருக்கணும், இல்ல ஏகப்பட்ட கார் இருக்கணும், விலை உயர்ந்த கார் இருக்கணும். அடே அப்பா எவ்வளவு ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம் என்பது சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். சமாதானம் என்பது தேவன் தருகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்துல எல்லா பொருட்களையும் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா சமாதானத்தை நினைச்ச முடியாது, வாங்க முடியாது. விலை உயர்ந்த கட்டில வாங்கலாம், சந்தன மரத்தில் கூட கட்டில் செஞ்சு போடலாம், அப்படியே படுத்த போது வாசனையா வந்துக்கிட்டுன்னு சொல்லலாம். அது மாத்திரம் வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரிங் கட்டில் படுத்தீங்கன்னா துள்ளும், அப்படியே மெத்தை வந்து அப்படியே சாப்பிட்டா அப்படியே ஆடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட மெத்தையெல்லாம் வாங்கலாம், ஆனால் சமாதானத்தை என்ன செய்ய வாங்கவே முடியாது. தேவன் தருகிற ஆசீர்வாதம். இந்த கடைசி நாட்களில் சமாதானம் இல்லை, பூமியில சமாதானம் அற்றுப்போன ஒரு நிலைமையிலே இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு தேசம் முழுதும் பாருங்க, எல்லா தேசங்களும் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. எல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க செய்தியில, ஒரு பயங்கரமான வைரஸ் என்ன செய்தான் வருதான், அதுக்கு பேரே என்ன வச்சிருக்கான் என்னன்னு தெரியாது. அதனாலதான் எக்ஸ் வைரஸ் பேர். எக்ஸ்ன்னு போட்டாலே என்னன்னு நினைச்சல தெரியல. ஆனா ஒன்னு சொன்னா அது ஏகப்பட்ட பாதிப்பை என்ன செய்ய போகுது, இதை காட்டிலும் அதிகமா பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு விஞ்ஞானி சொல்றாங்க. இன்னைக்கு தேசங்கள்லாம் சமாதானத்தை இழந்து காணப்படும். பணம் அல்ல, அணுகுண்டெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான சமாதானம் இழந்து போன ஒரு நிலைமை. பல்வேறு எத்தனையோ எல்லா நாடுகளும் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா கடைசி நாட்கள்ல பூமியில என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. மனுஷனுடைய சொத்தோ சுகமோ பொருளோ எதுவும் சமாதானத்தை நிச்சயதாங்க கொடுக்க முடியாது. ஆனா அதன் மத்தியில ஆண்டு சொல்றாரு, நான் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுப்பாராம், சமாதானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி எத்தனை காரியம் வந்தாலும் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்தை வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறார். அருமையோட ஏராளமான அழிவுகளை பார்க்க போகிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கண்களாக பார்க்கிறோம். அறிமுகமான எத்தனையோ இந்த உலகத்தோடு கடந்து போய்விட்டார்கள். திடீர் என்ற துச்சைகளை கேட்டோம்.
நம்ப முடியாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டோம். ஆனா இதெல்லாம் நடக்கும். ஆனா இதன் மத்தியில தேவன் தம்முடைய ஜனத்திற்கு, எல்லாருக்கும் இல்ல, தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு? சமாதானம். நாம சமாதானமா இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு உத்தேசிப்பார். ஹல்லேலூயா. சமாதானமா ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிராரமாக அல்ல. யாருடைய சமாதானத்தை? என்னுடைய சமாதானம். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பெரிய சொத்து என்னன்னா அவருடைய சமாதானத்தை வச்சிட்டு போயிருக்கிறார். அவருடைய ஜனம். நல்லா கவனிங்க. யாருக்கு? தம்முடைய ஜனம். தம்முடைய ஜனம் அந்த வார்த்தை தான் வருவேன். அதான் கடந்த வாரத்துல கர்த்தருடைய என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லணும். நான் சொன்னேன் ஏராளமா சொன்ன ஆண்டவரே உமது நாமத்தை திருக்கத்தை சொல்லத்தோம், அற்புதம் செய்தோம், அது செஞ்சோம், எல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொன்ன உங்களை எனக்கு செய்யாது தெரியாது. ஆண்டவரை பற்றி அநேக ஆண்டவரை பின்பற்றலாம். அந்த ஆண்டவர் பார்த்து என்னை உங்களையும் நீ என்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், போராட்டம், ஒரு நெருக்கல், எல்லாவற்றையும் மத்தியிலும் தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் ஸ்பெஷலைஸ் பண்ணி சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னா ரெண்டு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் செய்யும்படியாய் எதிர்பார்க்கிறார். ஒன்று வாசிங்க 119 சங்கீதம் 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, நேசிக்கிறவர்களுக்கு இருக்கா வாசிக்கிறவர்களுக்கு இருக்கா? உங்க பைபிள்ல எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க. அதனால சொல்லும் பொழுது கவனமா வாசிக்கணும். இப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அப்படின்னு இருக்கா, வாசிக்கிறவர்களுக்கு இருக்கா? பின்னால சொல்லுங்க. உங்க பைபிள் என்ன இருக்கு? எல்லாம் நேசிக்கிறவர்களுக்கு. அப்ப வாசிக்கலாம். எதுக்கு வாசிக்கலாம்? பாஸ்டர் அட்டவணை கொடுத்துட்டாரு, அதுல முழுசு கோடு ஓடணும், வரிசையான கோடு ஓடுறதுக்காக செய்யலாம், வாசிக்கலாம். அதை வாசிங்க. ஆனா நேசித்து வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கும் பொழுது அது ஆசையோடு ஒரு நேச புத்தகமாக, ஆண்டவர் என்னோடு பேசுகிற புத்தகம் அப்படின்ற அந்த ஆசையோடு வேதத்தை வாசிக்கணும். அவர்களுக்கு என்ன இருக்கிறதா? சமாதானம். கலக்கமான நேரங்கள்ல பைபிள் எடுத்து வாசிக்கணும். ராத்திர தூக்கம் வராம படுக்கையில புரண்டுகிட்டு இருக்கும்போது கண்டதை யோசிச்சுட்டு கூடாது. எழுப்பி உட்காந்து என்ன செய்யணும்? பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். வேதத்தை நேசிச்சீங்கன்னா நீ வரப்போற நாட்டில் சமாதானம். மற்ற யாருக்கு சமாதானம்? கோடி கோடியா சொத்தை சேர்த்து வச்சிருக்கலாம், நீ தெரியும், தங்க கட்டியா சேர்த்து வச்சல பேப்பர்ல வந்து நியூஸை பாப்பா எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட நிலைமை ஒன்னும் சமாதானத்தை தராது. அருமையான தேவனுடைய வசனத்தை நேசிக்க வேண்டும். நேசித்தால் வாசிக்காம நினைச்ச மாதிரி இருக்கவே கட்டாய வாசி. வேதத்தை நேசிக்கும். ஆகவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த 2021 வருஷத்துல மிகுந்த சமாதானத்தை தேவன் நினைச்சு வராங்க தருவோம். ஐயோ சமாதானம் பட்டு போச்சு, இங்க போனேன் கலக்கம் ஆயிட்டேன், அங்க போனேன் ராத்திர தூக்கம் எல்லாம் போச்சு, இங்க வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை தருவார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று எழுதப்படுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எப்ப பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது உடனே ஜெபிங்க. தேவ சமூகத்துல சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனைகளை. ஆண்டு சமூகத்துல இதான் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்க சொல்ல பழகிக்கிட்டீங்கன்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளும். கத்த தருகிற அந்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ளலாம். மற்றொரு வழி தெரியல. நீ மற்றொரு மனுஷத்தை போய் சொல்றாங்க, எங்கெங்கயோ போறாங்க, என்னுடைய காசுறாங்க. இல்ல, ஆனா தேவனுடைய பிள்ளைகளா எனக்கு உங்களுக்கும் தேவனோட பெரிய சோர்ஸ் வைத்திருக்கிறார். அவர் சமாதானத்தை தருகிறார். எப்ப நான் அவர் சமூகத்துல தேவ சமூகத்தை ஜெபிக்க முடியும். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்ல முடியும். ஆகவே இந்த காலவெளியிலே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் தருவார், தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை தருவார். அப்படி இல்லாம இந்த உலகத்துல சமாதானம் இல்லை. வரப்போகிற காலத்துல இன்னும் பயங்கரமான செய்திகளை நாம் கேள்விப்பட போகிறோம். ஏன்னா நான் சொல்ல பைபிள் சொல் அப்படிலாம் நடக்கும், இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியவிடே என்று லிஸ்ட் எழுதியிருக்கு. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த நடக்க போற காரியத்துல இதன் மத்தியிலே நாம் இருந்தாலும் நாம் அதை பார்ப்போம்.
நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு இருக்க. அதனால ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு சொல்லும் பொழுது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. ஏன்னா இந்த 2 ஆசீர்வாதமும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏறப்பெற்ற ஆசீர்வாதங்களை தேவன் இலவசமாய் தம்முடைய ஜனத்துக்கு தருகிறார். யாருக்கு தருகிறார்? இப்ப தம்முடைய. அப்ப நாம் அவருடைய ஜனமா இருப்போம்னா நமக்கு உரிமை உண்டு. வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது எனக்கு சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை நாம் இந்த வருஷத்துல அனுபவிப்போம். தேசம் சமாதானமா இருக்கலாம். நாம் அன்றாட செய்தித்தாள்ல பார்க்கிற காரியங்கள் சமாதானத்தை குலைக்கப்படுகிற காரியமா இருக்கலாம். நீங்க இருக்கிற விலைவாசியின் ஏற்றங்கள், நீ வருகிற எல்லா காரியம் சமாதானத்தை குலைக்கப்படுறதா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை தேவன் தரப்போகிறார். மூன்றாவதாக 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆவது வாசகம். 1 சாமுவேல் 12:22. தமது ஜனத்தை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? சத்தமா சொல்லுங்க. தமது ஜனம். நான் அண்டர்லைன் பண்ணலாம் அந்த வார்த்தை, தமது ஜனம். தமது தமது அவருடைய உரிமையோட தமது ஜனத்தை ஆண்டவர் நிச்சய மாட்டாரு கைவிட. அப்ப மற்றவங்களாம் எப்படி என்ன செய்ய போறாங்க? கைவிடப்படுவார்கள். பணத்தை நம்பினவர்கள், சொத்தை நம்பினவர்கள், நண்பர்களை நம்பினவர்கள், வேலையை நம்பினவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள். அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனா அதை நம்பினவர்கள் தான் வெட்கப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் உங்களை நினைச்ச மாட்டேன் கைவிட. நமது ஜனத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் தேவன் நம்மை கைவிடாதபடி காக்கிற கர்த்தர். நமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார், நிகழ்விட மாட்டார்கள். வசனம் சொல்லுது. இஸ்ரவேலை பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் அவளை கைவிடவே இல்லை. தாவீது சொல்கிறான், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நினைச்சு வரங்க சொல்லுவார். ஆண்டவரை சேர்த்துக் கொள்வார். புருஷன் மனைவியை கைவிடுறத பார்க்கிறோம், மனைவி புருஷனை கைவிட பார்க்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட பார்க்கிறோம். நீ பார்க்கிறோம் எத்தனை பேப்பர்ல வர செய்தியை பாருங்க. பயங்கரமான செய்தியை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா நம்பினை எல்லாம் கைவிடப்பட்டு போன ஒரு நிலைமையிலே பார்க்கிறோம். கடந்த நாட்கள் எத்தனையோ தொழிலை நம்பினவர்கள் தொழிலை இழந்து போனார்கள். எத்தனை பேர் சண்டைப்பட்டு வியாபாரம் எத்தனையோ பேர் தொழிலற்று போனார்கள். எத்தனை வேலை நம்பினவர்கள் வேலையெல்லாம் போனாங்க. பாருங்க, நம்பிருந்தாங்க. எப்படியோ நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருச்சு, பெரிய ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு, எல்லாம் நம்பினவங்க. உங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் அவருடைய ஜனமாக இருப்போமானால் தமது ஜனத்தை தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் சொந்தக்கார மத்தியில், உன் நண்பர் மத்தியில் கைவிடாதபடி நடத்துகிற கர்த்தர். ஏன் தெரியுமா? வேதம் சொல்வது தமது நாமத்தின் நிமித்தம். எதற்காகவா? தமது நாமத்தின் நிமித்தம். நம்ம அவருடைய நாமத்தை பற்றி இருக்கிறதுனால, அவருடைய நாமத்தை கூப்பிடுவதனால, அவருடைய நாமத்தை கனப்படுத்துவதனால, அந்த இயேசுவின் நாமம், அந்த தேவனுடைய நாமம், அதனால கைவிட மாட்டார். அதனால காலைல பாடணும், யெகோவாயீரே யெகோவாயீரே. எல்லாம் நினைச்சுவீர், பார்த்துக்கொள்வீர், எல்லாம் பார்த்துக்கொள்வார். இது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை. ஆபிரகாம் பலி செலுத்தும்படியாய் போகிறான். ஈசா கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கே, ஆடை காணாமே, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கே. அவன் சொன்னான், யெகோவாயீரே. எல்லாம் அந்த ஆண்டுடைய நாமத்தை உச்சரித்த அவனை கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்துல ஆண்டுடைய நாமத்தை பற்றிக்கொள்ளும். நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாமத்தி புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சம்பவத்தை மாற்றி சொல்லி போகிறேன். கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அனுப்பப்பட்ட வேவுகாரர்கள் வந்து 10 பேர் துச்செய்தியை பரப்பினார்கள். துச்செய்தியை பரப்பின உடனே ஜனங்கள் எல்லாரும் புலம்பினார்கள். மோசே குலமை முறுமுறுத்தார்கள். எல்லாம் மோசே. அப்ப ஆண்டவர் பார்த்தார், ஒரு பயங்கரமான கோபம் எழுப்பி விட்டது. நான் எதுவரைக்கும் இந்த ஜனங்களை இப்படி நடத்துவேன், எப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மோசே பார்த்தார், மோசே நான் உன்னை பெரிய ஜாதியாக விட்டு இந்த ஜனங்களை அடிச்சு சொன்னேன். அப்படி மோசே தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஆண்டவரே, இவங்களை எய்த்திலிருந்து கொண்டு வந்தீங்க, இப்படிலாம் பண்ணீங்க, எவ்வளோ காரியம் செய்யுங்க, இவங்களை சாக வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கீர்த்தி என்னவாய் ஆகும் ஆண்டவரே. உண்மை கொடுத்த கீர்த்தி இவ்வளவு இருந்துச்சு, உங்க நாமத்துக்கு இவ்வளவு பெரிய மகிமை இருந்துச்சு, இவ்வளவு பெருசா கேட்டுருந்தாங்களா ஆண்டவரே, அது
என்னவாகும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொன்னான். அவருடைய கீர்த்தி என்னவாகும் ஆண்டவரேன்னு சொன்னான். வேதம் சொல்கிறது, சரி மோசே, நீ சொன்னபடி மன்னிக்கிறேன், நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆண்டவர் கைவிடவில்லை. அல்லேலூயா. அவை 2026 வருஷம் தமது நாமத்து நிமித்தம் ஆண்டவர் தமது ஜனத்தை நினைச்ச மாட்டாரா? கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை பற்றிக்கொள்ளும், அவருடைய நாமத்தை அதிகமாக சொல்லுவோம், அவருடைய நாமத்தை அதிகமாய் உச்சரிப்போம், அவருடைய நாமத்தை அதிகமாய் பாடுவோம். யெகோவா ஷாலோம் என்று சொல்லும் பொழுது அவர் சமாதான கர்த்தராய் வெளிப்படுவார். யெகோவா ஷமா என்று சொல்லும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் வெளிப்படுவார். யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது வெற்றி தேவனாய் வெளிப்படுவார். எந்த நேரத்தில் என்ன சொல்லுமோ அந்த நாமத்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா. அத சொல்லுவோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான்களுக்கு நிச்சயமா. இந்த காலவெளியிலே தம் நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவே நாட்டில் நாம் அவருடைய ஜனமா இருக்கும். இந்த 2021 வருஷத்துல நான் சொன்னேன், போன வாரம் கேட்ட பிரசங்கம் திரும்ப திரும்ப கேளு, குறிப்பிட்டு திரும்பி பாருங்க, இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. நான் அவருடைய ஜனமா இருக்கிறேன்னு சொன்னதை செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏமாற்றம் அடைவோம். நான் சொன்னேன், 10 கன்னிகள் எல்லாம் போனாங்க, தீவட்டி இருந்தது, விளக்கு இருந்தது, பிரயாசப்பட்டு போனார்கள், நல்லா ஆயத்தமா தான் போனாங்க. 5 பேர் பிள்ளை பிரவேசம், 5 பேர் கதவை திட்டாங்க. உங்களை எனக்கு என்ன செய்யாது தெரியாது, அறியேன். நமக்கு ஆண்டவர் பற்றி தெரியும், ஆண்டவர் பற்றி எவ்வளோ சொல்லலாம், ஆண்டவர் பற்றி எவ்வளோ பேசலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து இது என்னுடைய ஜனம் என்ன செய்யணும் சொல்லணும். அப்படிப்பட்ட தகுதியாக இருக்கணும். அப்போ தான் சொல்கிறாரு, தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை செய்ய மாட்டார். வேதத்தை வாசிக்கிறோம், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தாவீது, பவுல், எல்லா தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். கைவிடப்பட்டது போல சூழ்நிலை, ஆனா கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா. நெருக்கப்பட்ட நேரங்கள், மனிதர்கள் அவ்வளவுதான் இவனுக்கு சாக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நிலைமை, ஆனா கர்த்தர் அந்த நேரத்தில் கை தூக்கி எடுத்தார். நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரிதான். ஒருவர் இன்னைக்கு சொந்தக்கார மத்தியில், மற்றொரு மத்தியில கைவிடப்பட்டது போல நன்மை காணப்படலாம். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, தமது ஜனத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கைவிட போறதில்லை. அல்லேலூயா. காரணம், தமது நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் வேதம் சொல்கிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பனுடைய அவனை வெட்கப்படுத்துவதே இல்லை. அல்லேலூயா. அவன் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யும். அவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்ற வேண்டும். அவருடைய நாமத்தை உணர வேண்டும். ஒவ்வொரு ஜெபத்தில் ஆண்டவரே இப்படி நாம இப்படிப்பட்ட நாமம் என்று சொல்லி அதை உணர்ந்து நாம் செய்யும் பொழுது இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை கைவிட போவதில்லை. ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். வேதத்தில் வாசிங்க, 49ஆம் சங்கீதம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு 3 வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். அதான் கவனிங்க, தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். இந்த உலகத்துல வேற எங்கேயுமே ஆறுதல் கிடையாது. மனுஷன் ஆறுதல் படுத்த முடியாது. நம்முடைய பிரச்சனைகள்ல, நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள்ல, வேதனைப்பட்ட நேரங்கள்ல எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகளும் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆறுதல் படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உலகத்துல பயங்கரமான ஆறுதலற்ற நிலைமை ஆக போகுது. தேசங்கள் ஆறுதல் அடையாமல் புலம்ப போகிறது. ஜனங்கள் ஆறுதல் அடையாமல் அவர்கள் தவிக்க போகிறார்கள். வேலை இழப்பு நிமித்தமாய், வேலை இல்லா திண்டாட்டத்தின் நிமித்தமாய் எத்தனை காரியங்கள் தேசத்தில் இப்ப நடந்துட்டு பாருங்க. இன்னும் என்ன சம்பவிக்க போறோம் தெரியாது. ஆனால் இதன் மத்தியிலே தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன அருமையான தேவன் பாருங்க. தம்முடைய ஜனத்தை அவர் ஆறுதல் படுத்துவார். அப்படியே தேற்றி ஆறுதல் படுத்துவார். மனுஷனுடைய வார்த்தையில் ஆறுதல் படுத்தவே படுத்தார். இன்னைக்கு நம்ம பிரச்சனைய இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் அவருடைய பிரச்சனையை சொல்லுவாரு. கடைசியில் அவர் பிரச்சனையை சேர்ந்து தான் நம்ம சுமந்துட்டு வரும். நம்மை காயப்படுத்துறது உண்டு, நம்மை ஆறுதல் படுத்துவது இல்லை. அதைரியப்படுத்துவது உண்டு, நம்மை தைரியப்படுத்துவது கிடையாது. ஆனால் தேவன் ஒருவர் தான் ஆறுதல் படுத்துகிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில அதை தெளிவாய் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சகலவிதமான ஆறுதலின் தேவன். நல்லா பாருங்க, என்ன பேர் வச்சுக்க பாத்தீங்களா? சகலவிதமான ஆறுதல். அப்ப
எத்தனையோ ஆறுதல் தேவை, எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஆறுதல் தேவை இருக்கிறது. எல்லா ஆறுதலுக்கும் அவர் போதுமானவர். சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் என்ன நமக்கு ஆறுதலை அளிக்கிறார். நான் சொன்னேன், தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலை கொடுக்கிற கர்த்தர். அவர் கைவிடாத தேவன், வெட்கப்படுத்தாத தேவன், தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். அந்த சகலவிதமான ஆறுதலின் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? ஆறுதலை கொடுக்கிறார், அருளுகிறார். பவுல் சொல்கிறார், அந்த ஆறுதலை பெற்றிருக்கிறோம். நாங்க அந்த ஆறுதலை அடைஞ்சதுனால நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக முடிக்கு. பாருங்க, நமக்கு வர்ற எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். தமது ஜனத்துக்கு ஆறுதல் படுத்துகிறார். எதுக்கு தெரியுமா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்க சொந்தக்கார மத்தியில, மற்றவங்க இடத்துல ஜனங்கள் ஆறுதலற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை இந்த ஆண்டு உங்களை ஆறுதல் படுத்தபடியாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை ஆறுதல் படுத்த வேண்டும். ஏன்? உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகிறார். உங்களை பலப்படுத்த போகிறார். நம்மை ஆறுதல் படுத்த போகிறார். எதுக்கு? நான் நல்லா இருக்கிறேன் அதுக்கு இல்ல. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், நீங்க போற பாதை, நீங்க இருக்கிற பிரச்சனையில தேவனுடைய ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு, அதே போல பிரச்சனை, அதே போல கஷ்டங்களை தவிக்கிறவர்கள் ஆறுதலிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் தரும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், எங்களுக்கு அருளுகிறார். எல்லா உபத்திரத்திலும் எங்களுக்கு ஆறுதல் தர. ஏன் ஐயா? எங்களை போல உபத்திரப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் தர முடியாது. ஆகவே தமது ஜனத்திற்கு தேவன் ஆறுதல் தருகிறார். ஏன் அப்படின்னா, நீங்க மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்த முடியாது. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டாங்க, நான் ஆண்டவர் இயேசுவை நம்பினேன், கர்த்தர் என்னை பிடித்து கொண்டார், ஆண்டவர் நடத்தினார், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்தார், இப்படி இந்த காரியத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? காரணம் என்ன? அந்த உலகத்துல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்றவர்கள் என்ன செய்யும் தெரியாம இருக்காங்க. நீங்க சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள் அந்த இயேசுவை பற்றி கொள்ளும்படியாக அந்த உதவி செய்யும். நீங்க சொன்ன வார்த்தைக்குமாய் ஆண்டவர் அவளுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்துல ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் ஆறுதல், தமது ஜனத்துக்கு ஆறுதல் தருகிறார். எதுக்குன்னா, நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, ஒரு தாய் தேற்றுகிறது போல அவர் தேற்றுவார். ஏசாயா 66 வாசிக்கிறோம். ஆசாயா 66:13 ஒரு பிள்ளைய தாய் தேற்றுறது போல என்ன செய்வாங்க? தேற்றுகிற கர்த்தர். எப்படி தேற்றுவா தெரியாது. வசனத்தின் மூலமா தேற்றலாம், சில வார்த்தையின் மூலமா தேற்றலாம். அவருடைய பரிசுத்த பிரசன்னம், அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய பிரசன்னம் நம்மை தேற்றும். எந்த விதத்தில் ஆயினும் கர்த்தர் என்ன செய்வாங்க? தேற்றுவார். ஆகவே இந்த 2021 வருஷம் ஆண்டவர் சொல்கிறார், தமது ஜனத்தை வராங்க ஆறுதல் படுத்துவார். ஒருவேளை ஆறுதலற்ற நிலைமையில் இருப்பீங்கன்னா, இந்த வருஷம் உங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை பின்பகுதி, சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் என்ன சொல்லப்படுகிறது? தம்முடையவர்கள். நான் சொல்ற தம் ஜனம், தம்முடையவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா இரக்கமாயிருப்பார். இந்த 2021 வருஷம் ஆண்டுடைய இரக்கத்தை நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தேசத்துல பயங்கரமான காரியம் நடக்க போது உண்மைதான். ஆனா தமது ஜனத்திற்கு தேவன் என்ன பண்ண போறாரு? இரக்கம் பாராட்ட போறாரு. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில்ல, நீங்க போற இடத்துல ஆண்டுடைய இரக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. காரணம் என்னன்னா, தமது ஜனம், தமது ஜனம், தமது ஜனம். அவங்களுக்கா அப்படி இல்லை, உங்களுக்கு மாத்திரம் அப்படி கர்த்தரை செய்ய போகிறார். காரணம், அது கர்த்தருடைய இரக்கம், ஆண்டுடைய இரக்கம். ஆண்டவர் சொன்னாரு, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாக இருப்பேனோ. அப்ப ஆண்டவர் சொன்னார், தமது ஜனத்திற்கு அவர் என்ன செய்வாங்க? இறங்குவார். ஆண்டுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டுடைய இரக்கம் இல்லைன்னா நானும் நீங்கள் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளுடைய இரக்கங்கள் நமக்கு என்ன செய்யணும்? தேவை. இரக்கங்களுக்கு அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி அன்றாட வாழ்க்கையில இந்த உலகத்துல தேவனுடைய இரக்கம் இல்லையானால் நான் நீங்கள் இருக்க முடியாது. ஆண்டு இரக்கமாக இருப்பார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல சொல்லப்படுது. அப்படிதானா? தகப்பன் என்ன செய்யலாம்? தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்வாங்க? இறங்குறது போல கர்த்தர் தமது பயந்தவளுக்கு இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினால நம்ம நிரப்பப்படும். ஆண்டவர் பயப்பினால் தமது ஜனத்துக்கு இறங்குவார்.
ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, இரக்கம் இல்லாமல் அநேகர் இன்னைக்கு படிய போகிறாங்க, இரக்கம் இல்லாமல் அநேகர் இன்னைக்கு இருக்க போகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆணையனும் தமது ஜனத்திற்கு தேவன் இரக்கம் பாராட்ட போகிறார். எல்லா விதத்திலும், எல்லா எல்லா காரியத்திலும் இரக்கம் பாராட்டுவதை இந்த 2021 வருஷத்தில் நாம் அனுபவிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, வாசிப்போம் 78ஆம் சங்கீதம் 52ஆம் வசனம். Psalm 78 verse 52. 78ஆம் சங்கீதம் 52ஆம் வசனம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஆடுகளை போல நடத்துவார். தம்முடைய ஜனத்தை எதை மாதிரி நடத்துகிறாரு? ஆடுகளை போல நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அருமையான. அதனாலதான் தாவீது சொல்வது, கர்த்தர் என்னுடைய என்ன செய்றாருங்க? மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தருடைய மேய்ப்பர், அவரின் மேய்ப்பர். நான் ஆளா இருக்கிறேன். வேதம் சொல்வது, நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். அப்ப நம்மள ஆடுகளை போல நடத்த போகிறார். எங்க நடத்த போறாரா? அங்க எழுதப்பட்ட சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர் என்னை புல்லுள்ள வெளிகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளுக்கு என்ன கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல தேவையான காரியத்துல அவர் நம்மை நடத்த போகிறார். அவர் நடத்துகிற கர்த்தர். அதான் சொல்ல, நடத்துகிறார். ஆட்டை போல, மந்தையை போல நடத்துவார். தம ஜனத்தை அவர் நடத்துகிறார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். 77ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, 77ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், ஆரோன் மோசே என்பதை கொண்டு தம்முடைய ஜனங்களை மந்தையை போல நடத்தினார் என்று யோசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற மேய்ப்பன் மாதிரி அங்க பைபிள்ல சொல்லப்படலை. இங்க இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்க எங்க போவாங்க? ஆட்டுக்கு முன்னால போவாங்களா, பின்னுக்கு போவாங்களா? உங்களை தான் கேட்கிறேன். ஆட்டை முன்னால விட்டுட்டு எங்க போவான்? பின்னால. ஆனா பைபிள் உள்ள அந்த நாட்டில் உள்ள ஆடு மேய்க்க வந்து அப்படி கிடையாது. மேய்ப்பன் முன்னால போவான், ஆடுலாம் என்ன செய்யும்? பின்னால போகும். சந்தேகம் வந்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வாசி. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவைகளுக்கு எங்க போறானா? முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு என்ன செய்யணும்? அப்ப நானும் நீங்களும் என்ன செல்லணும்? இந்த வருஷம் பின் செல்லணும். சொல்லுங்க, என்ன செல்லணும்? சத்தத்தை கேட்டு யாருக்கு பின் செல்லணும்? ஆண்டவருக்கு. வேற எங்கேயும் போயிடக்கூடாது. விளங்கிச்சாமலுக்கு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றணும். இன்னைக்கு உலகத்தை பார்த்து, உலகத்தின் காரியங்களை பார்த்து போயிடக்கூடாது. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்ற வேண்டும். அவர் ஆடுகளை போல நடத்துகிறார். ஆனா அவர் சத்தம் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பின்னால செல்லணும். அதான் பாதுகாவல். அதுதான் நம்முடைய தேவை சந்திக்கப்படும். அப்பதான் ஆண்டவர் நடத்துவார். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. நான் தமது ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால இல்ல, தமது ஜனமா இருப்பேனா, நான் அவர் ஆடு. அவருக்கு முன்னால என்ன செய்யணும்? அவர் எங்கெங்க கொண்டு போறாரோ அவருக்கு பின்னால நான் என்ன செய்யணும்? போக வேண்டும். அவர் சத்தம் கேட்கணும். மிக முக்கியம். இந்த கடைசி நாட்கள்ல ஏராளமான கள்ள மேய்ப்பர்கள் வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆடு அந்நியனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யாது? செவி கொடுக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அந்நிய சத்தம் வரும், பிசாசின் சத்தம் வரும், கள்ள உபதேசம் வரும், கள்ள தீர்க்கதரிசி சத்தம், பொல்லாத வேலையாட்களுடைய சத்தம், இதெல்லாம் உண்டாகும். நானும் நீங்களும் கவனமா இருக்கணும். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்போவானா ஆடுகளை போல் நடத்துவார். வேதம் சொல்றது, கரவல் ஆடுகளை மெதுவா நடத்துவாராம். கரவல் ஆடுகளை நினைச்சு வரா, மெதுவா நடத்துவார். என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆட்டை குறித்து அவர் நல்லா தெரியும். அந்த ஆட்டுடைய தன்மைக்கு தக்கதா நினைச்சு வராங்க நடத்துவார். அந்தந்த பகுதியை நடத்துவார். உங்களை எப்படி நடத்திச்சுன்னு தெரியும். எப்படி கொண்டு வந்து அந்த பாதை வழியா அந்த வருஷம் நடத்துவார். கடினமான பாதை வழியா ஐயோ எனக்கு முடியாது இல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் அவருக்கு தெரியும். எந்த விதத்துல உங்க நடத்த தெரியும், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? ஆண்டவரே அப்படி நடத்த இப்படி நடத்தணும்னு வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நடத்துவார். அவருக்கு ஆடா இருந்தால் போதும். அவரை பின்பற்றினால் அவரை என்ன சொல்றாங்க? ஆகவே இந்த 2026 வருஷம் அறிவியான தேவனுடைய பிள்ளையே, உலகத்துக்கு பயங்கரமான ஒரு காலமா இருக்க போகுது. தேசங்கள் பயங்கரமான காரியத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது சந்திக்க போகுது. என்ன நடக்க தெரியாது. ஆனால் ஒன்று, தமது ஜனத்தை தேவன் வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது நினைச்சதில்லை
காரணம் எனக்கு அவர் சமாதானம் தருவாரு, தமது ஜனத்துக்கு பலன் தருவாரு, தமது ஜனத்தை கைவிட மாட்டாரு, தமது ஜனத்தை அவர் நடத்துவாரு, தமது ஜனத்துக்களை காப்பாற்றி நடத்துவார். அதனால இரக்கமா இருப்பாரு. அதனால என்னை உங்களை வெட்கப்படுத்த போறதே இல்லை. கடைசியாய் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10வது வாசிங்க. 2 நாளாகமம் 31:10. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால். நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தம்முடைய ஜனத்தை நினைச்சு பாருங்க, ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் சொன்ன உடனே நான் சொன்னேன், உலகப்பிரகாரமான ஆசீர்வாதமும் சேர்த்துதான். நான் சொன்னேன் சமாதானம், பலன், தேவனுடைய இரக்கம், இதெல்லாம் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்லாமல் பொருளாதாரத்திலும் ஆண்டவர் நினைச்சு போறாருங்க, ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. பைனான்சியலா பிளஸிங்ஸ். 2021 வருஷத்துல உன் கையில் பிரயாசை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயின்னு சொன்னாரு. ஆண்டவர் அப்படி பாக்கியத்தை உண்டாக்குவார். தேவ ஜனங்கள் பற்றாக்குறையோடு பொருளாதார கஷ்டத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் அப்படிப்பட்ட பாதையை நடத்துகிறார். பரித்து தொழிலாய் போக அனுமதிக்கிறார், பற்றாக்குறையாய் போக அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையை தாண்ட பின்பு என்னாலும் தேவன் பொருளாதார கஷ்டம் வைக்கிறதுல தேவன் தம்முடைய ஜனங்களை பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த உலக பராமரிப்பு காலத்தில் வாழ்ந்து சுயித்திருக்க முடியாது கத்தை சேரங்க விரும்புகிறார். நம் அனுபவிப்பதற்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் தருகிறார் என்று எழுதப்படுகிறது. நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனால இந்த உலக பிராரமா ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் எல்லா விதத்திலும் சேருங்க ஆசீர்வதித்து வந்தார். எப்ப அவர் சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுக்கு கொடுப்பதினால, பை கிவிங். தேவனுக்கு இந்த வருஷம் நம்ம பொருளாதார கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது தேவனை பொருளாதாரத்தில் என்ன செய்றாங்க, ஆசீர்வதிக்கிறார். ஃபைனான்சியல் பிளஸிங். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பல கனிகளை திறந்த நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். நீங்க ஆண்டவர் கிருபையினால நம்முடைய சபை பல மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு பல விதங்கள் ஆசீர்வாதங்கள். கடந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை போய் நிமித்தமாய் அவர்களுக்கு ஜெபித்த நிமித்தமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் பல திருச்சபைகளுக்கு நாம் உதவி செய்கிறோம். பல ஊழியர்களுக்கு, பல மிஷனர்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாய் கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால ஆண்டவனா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்றாங்க. சபையின் தேவைகளை எல்லாம் இது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் சொன்னது, சர்ச்சுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லு. இந்த லாக்டவுன் பீரியட்ல சபை முழுவதும் பழுது பார்க்கிற வேலைகள் எல்லாம் செய்து முடித்தோம். நீங்க பார்க்கிற அந்த எல்லா காரியத்தையும், மேல உள்ள வேலைகள், கீழே உள்ள வேலைகள் எல்லாவற்றையும் செய்தோம். பல ஆயிரக்கணக்கான பணங்கள் செலவழிக்கப்படுது. ஆனா எப்படி வந்து தெரியாது, எனக்கு தெரியும், நம்முடைய சபை தேவனுக்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று கரத்தை நீட்டி கொடுப்பதனால கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் கர்த்தர் ஆச்சரியமா சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும். அதான் இந்த வருஷமும் சில மிஷனரிகளுக்கு உதவி செய்யும்படியாக தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளை முன் வந்திருக்கிறார்கள், அதை செய்ய போறோம். சில நேரத்தில் அவங்கள கூட்டு வந்து இங்கே நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். சில மிஷனரிகளுக்காக உதவி செய்ய போகிறோம். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஸ்தாபனம் இல்லாத மற்றவர்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியாது. தேவனை ஆசிரியத்ததுனால தேவன் சபையின் காரியங்களை ஆசிரியத்திருக்கிறார். அதான் சொல்ல, தேவன் பொருளாதாரத்தில் ஆசிரியக்கிற கர்த்தர் நம்ம. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆண்ட பொருளாதாரத்தில் ஆசிரியா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சந்தோஷமா, உதார்த்தமாய், உற்சாகத்தோடு நான் தரும் பொழுது தமது ஜனத்தை தேவன் வராங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தமது தேசத்துக்காய் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை நினைச்சு வராங்க கடாட்சிப்பார். இவ்வளவு ஆண்டோடைய வைராக்கியம் தான். எப்படி யோசிப்பாரு, நீங்க வைராக்கியம் பாராட்டினாலே அடுத்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேனாலே போக மாட்டேங்கிறீங்க. அப்படிதானா? ஆமாவா இல்லையா? அது இருந்தா நல்லதில்லை. செத்தாலும் நான் பேச மாட்டேனும். செத்த பிறகு எங்க பேச?
சில வைராக்கியம் பார்த்தீங்கன்னா என்ன வைராக்கியம் அப்பா. அவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேளுங்கன்னு, அது இப்ப இல்லை, பொங்கலுக்கு மன்னிப்பு கேட்குறேன். வைராக்கியம் நம்ம வைராக்கியமா அப்படி இருந்தா கர்த்தர் வைராக்கியம் பாராட்டினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவாலயத்தில் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, காசுக்காரர், புறா வைக்கிற எல்லாத்தையும். அவருடைய பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. என்ன பண்ண தெரியுமா? அவர் ஆசாரி, ஆனா எதை உண்டாக்குனாரா? சவுக்க உண்டு பண்ணாரு. எங்க இப்படி உண்டாக்க தெரியும். சவுக்கிய உண்டு அடி தீர்த்துட்டார், ஒவ்வொன்றையும் அடி. அந்த வைராக்கியம் ஏன் ஜபோடு கள்ளர் மொழியாக்க. அப்ப எப்படி வைராக்கியம் பாருங்களேன். எதுவே பார்க்கல, எல்லாம் புரட்டி போட்டு எல்லாத்தையும். அப்ப எனக்காக உங்களுக்காக தமது ஜனம் என்ற இடத்துல தேவன் வைராக்கியம் பாராட்டுவாரானால் ஹல்லேலூயா. எந்த சத்துருக்கள் நிற்க முடியும், எந்த காரியங்கள் எதிராக நிற்க முடியும், எல்லாம் தவிடுபடியாகி போய்விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 11ஆம் வாசியாப்போம். ஏசாயா 26:11. உமது கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவரே, உங்க கையை எங்க மேல ஓங்கி இருக்கு ஆண்டவரே. மற்றவங்க அதை பார்க்கல, ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கை கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உங்களுடைய சத்துருக்களை என்ன செய்யும்? பட்சிக்கும். நல்லா கவனிங்க. 2021 வருஷம் நீங்க தேவனுடைய ஜனம் என்று, என்னுடைய ஜனம் என்று நம்முடைய அந்த வாழ்க்கையை வைத்துக் கொள்வோமானால் தம்முடைய ஜனத்திற்காக தேவன் வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க, ஆண்டவர் வைராக்கியம் பண்ணுவார். அவர் வைராக்கியம் பாராட்டினார்னா அதை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்கப்பட்டு போவார்கள். சத்துருக்களை அக்கினி என்ன செய்யும்? பட்சிக்கும். நீங்க பட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் பட்சிப்பார். அதனால நம்முடைய வேலை, நாம் அவருடைய ஜனமா என்ன செய்யணும்? இருக்கும். காலவேளை கதை சொல்ல தம்முடைய ஜனத்திற்காக இந்த 2026 வருஷம் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு கடாட்சிக்கிற வருஷம், ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிற வருஷம், பலப்படுத்துகிற வருஷம், சமாதானத்தை தருகிற வருஷம், ஆண்டவர் எல்லா சோர்வை நீக்கின்மை பலப்படுத்துகிற வருஷம், இரக்கம் பாராட்டுகிற ஒரு நாட்கள், ஆண்டவரை தேற்றுகிற ஒரு நாட்கள், ஆண்டவர் ஆட்டை போல நடத்த போகிற நாட்கள், ஆண்டவர் நமக்காக தேவையில்லாம் சந்தித்து நடத்துகிற நாட்கள். நானும் நீங்களும் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஜனமாக இருக்கும் பொழுது தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம் என்று ஆண்டவர் உங்க சொந்தக்கார மத்தியில, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில் செய்யறதுல உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். உங்களை வெட்கப்படுத்த சொன்னால் என் ஜனங்கள் ஒருபோது நினைச்ச மாட்டாங்க. ஏன்? நான் உங்களை பலப்படுத்த போறேன், நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போறேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை இரக்கம் பாராட்ட போறேன், நான் உங்களை தேற்ற போறேன், நான் உங்களுக்கு தேவையை சந்திக்க போறேன். அதனால என் ஜனங்கள் ஒருபோது நிச்சயமில்லை வெட்கப்பட்டு போகுது. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கால்வடையிலே ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபாலா காதா ராமா ஷகாதா ராமா. தமது ஜனம், தமது ஜனம், தமது ஜனம். இந்த காலவெளியிலே ஆண்டவரோடு பேசும்படியா இந்த வார்த்தை கொடுத்த வார்த்தை தான் தமது ஜனம், தமது ஜனம். ஹல்லேலூயா. தமது ஜனத்துக்காக, தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 2021 வருஷம் தேசங்களுக்கு எப்படியோ தெரியாது அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் திகிலும் ஏற்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமது ஜனத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி நடத்த போகிறார். அவருடைய ஜனமா இருக்கணும். எத்தனை காரியங்கள் தேசத்தில் ஏற்பட்டாலும் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்தை கைவிட மாட்டார், தமது ஜனத்துக்கு சமாதானம் தருவார், தமது ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டுவார், தமது ஜனத்தை ஆறுதல்படுத்துவார், தமது ஜனடைய தேவையெல்லாம் சதித்து நடத்துவார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்ம அவருடைய ஜனமாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால சொல்லப்படுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவனுடைய பிள்ளையே நீ பாக்கியமா. ஆனா
அவருடைய ஜனமாக இருப்போம். அவருடைய ஜனமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அவருடைய பலனை பெற்று சமூகத்தில் தரித்திருப்போம். ஒரு நேர சாப்பாடு 40 நாள் இரவும் பகலும் அவனை பலப்படுத்துவது போதுமானதா இருந்தது. அதனால ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை உங்களை பலப்படுத்தும். தேவ சோதனை காத்திருங்க, வேதத்தை நேசிங்க, எந்த காரியங்களும் அவருக்கு தெரியப்படுத்துங்க, மற்றவர்களை ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவர் பயந்துருங்க, ஆண்டவர் கொடுங்க. 2026 வருஷம் தேவன் தமது ஜனத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டு, தேவன் தமது ஜனத்தை கடாட்சிக்கிற ஆண்டு. என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் உதவி செய்து ஒரு நன்மையை தருவார். எந்தெந்த காரியத்தை இருக்கோ அதெல்லாம் சந்திக்க போற ஆண்டு. எல்லா வேலை ஆண்டு சோத்திரம் பண்ண போற ஆண்டு வரே நம்ம சிறமாய் மாற்றிருக்கிறப்பா. தொடர்ந்து முடிய ஜனமாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து ஆண்டு வரே நாங்கள் ஜீவிக்கிறோம் அப்பா. எங்களை உதவி செய்ய ஆண்டு எல்லாரையுமா ஜோம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்த்த ஜோம் பண்ண சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. Rabala kata rama shaba rabala kata rama. Oh hallelujah, 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 hallelujah. Oh rabala kata rama shaba rabala kata rama. Oh hallelujah, 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 hallelujah. கர்த்தர் ஆண்டு நன்மையான செய்ய போகிற ஆண்டு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வித்தியாசப்படுத்தி நடத்துகிற ஆண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னுடைய ஜனமாய் வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் மிக கொடியது. நீ வரப்போற நாட்கள் லேசான நாட்கள் அல்ல. மிக கஷ்டமான காலங்கள், மிக கொடிய காலங்களுக்குள்ளே நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கத ராமா ஷப ரபலா கத ராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கைவிடப்படுவது போல காணப்படலாம். உடைய பிள்ளையை உன்னை கைவிட மாட்டார். உன்னை வெட்கப்படுத்த போறதில்லை. உன்னை தலையிலிருந்து நடக்க முடியாத கத்தை செய்வார். ஓ ஹல்லேலூயா. நன்றி சொல்ல எல்லாரும் வாய்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கத ராமா ஷப ரபலா கத ராமா ரகத ராமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே நன்றி ஐயா. எல்லாம் சொல்லலாமா? காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் கிருபைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் கிருபைகள் மாறவில்லை. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே நன்றி நன்றி ஐயா. தம்முடையவர்களாய் இருக்கும்படி உன் பெயர் சொல்லி அழைத்த தேவன் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை. தம்முடைய தேசத்துக்கு தேவன் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எப்படி பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், கைவிட மாட்டார், ஆறுதல் படுத்துவார், இரக்கமாயிருப்பார், தேவையெல்லாம் சந்திப்பார். உன்னை ஆச்சரியமாய் அற்புதமாய் ஆட்டு மந்தையை போல வழிநடத்துவார்.
தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம். ஆகவே நாம் காத்திருப்போம், வேதத்தை நேசிப்போம், எந்த காரியமானாலும் தெரியப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வோம், மற்றவர்களை ஆறுதல் படுத்துவோம். கர்த்தர் கொடுப்போம். அவர் ஜனத்தை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி நடத்துவார். தேவனுடைய பிள்ளையே, நீ அவருடைய ஜனம், தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம் சொன்ன அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு என்பதை நீ மறந்து போகாத. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனம் வெட்கப்படுத்தாதப்பா, என் ஜனம் வெட்கப்படைய போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நான் ஒரு சமாதானம் தர போறேன், நான் ஒரு ஆறுதல் படுத்துவேன், நாளை கைவிடப்படுவதில்லை. நாம தந்துக்குள்ள நடக்க வைக்க போறேன், நான் அவளை வழிநடத்த போறேன். அதனால ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவள் ஜனமாய் தொடர்ந்து வாழ, அவள் ஜனமாகவே ஜீவிக்க முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டோடு போகிறோம். எங்க பரலோகத்தின் பிதாவே, தர்மியான ஆராதனைக்காய் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போது சொன்னீரப்பா. அந்த ஜனத்திற்காக நீ வைராக்கியம் கொண்டு அந்த ஜனத்தை கடாட்சிக்கிறதை உணர்ந்து வாசிக்கிறோம். எந்தெந்த விதைகளை தமது ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடி நீ நன்மை செய்ய போகிறீர் என்பதை வசனத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலத்தில் வார்த்தைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதுக்கு தகுதியாய் ஜெபிக்க உதவி செய்யும் அப்பா. எந்த நாளும் எந்த சொல்லும் நாங்கள் உம்முடைய ஜனம், நீ என்னுடைய ஜனம் என்று நீ சொல்லத்தக்கதான விதத்தில் வாழ்க்கை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரை ஆசிரியர் இந்த வாரத்தில் பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் பரீட்சை எல்லாவற்றையும் கத்தப்படும். சபை சார்ந்த வெளியத்தில் வெளிப்பேசுகிற எல்லா பிள்ளைகளும் கத்த ஆசிரியர்களாக. அந்த ஒரே நாளில் ஆராதிக்கு வரத்தடப்பட மக்களுக்காக நினைக்கிறோம் அப்பா. கத்தாவே, விளைவிட பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக ஜெபிக்கிறோம். அந்த ஒரே இந்த நாட்களில் சீதோஷ வார்த்தை சரீரத்தை எந்த பாதிப்பு அடி கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாவல் ஒவ்வொரு முடிக்கொள்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்ட பிதாவே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பும் இன்னும் இருப்பதாக. ஆமென்.